வணக்க நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டின் அழகையும் ஆன்மீகத்தையும் கொண்டாடும் இந்த பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ராஜ் பார்வைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற திவ்ய தேசங்களை பற்றி விரிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற 10 திவ்ய தேசங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த திவ்ய தேசங்கள் நம்ம கலாச்சாரத்தின் முக்கியமான பகுதிகள். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 108 வைணவ திருத்தலங்களை தான் திவ்ய தேசங்கள்னு சொல்றோம். இந்த திவ்ய தேசங்கள் நம்ம ஆன்மீக பாரம்பரியத்தின் அடையாளங்கள். இந்த 108 திவ்ய தேசங்களா 11 திருத்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த திருத்தலங்கள் நம்ம நாட்டின் பெருமையை உயர்த்துகின்றன. இந்த வீடியோல அந்த 11 திவ்ய தேசங்கள்ல 10 திருத்தலங்கள் பத்தி சசேசுமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாயிருக்கும். முதல்ல பார்க்க போற ஸ்ரீரங்கம் அநாதசுவாமி கோவில். இது உலகிலேயே மிகப்பெரிய கோயில் என்ன பெருமையை கொண்டது. காவிரி நதியின் நடுவில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் 7 சுற்று மதில்களையும் 21 கோபுரங்களையும் கொண்ட அற்புத கோவில். இந்த கோவில் மயில்ஹாய் ஸ்ட்ரீட் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கோயில் திருவிழாக்கள் மிகுந்த கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. கோயிலின் முக்கிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ஆகும். இது தீபத் சக்கரஜி அடி உயரத்தில் உள்ளது. இந்த கோவில் வைணவ சமயத்தின் முக்கிய புண்ணிய தலமாகும். அடுத்ததா பார்க்க போற திருப்பதி வெங்கடாசலபதி கோவில். இது உலகிலேயே மிகவும் செல்வந்த கோயில் என்ன பெருமையை ஏற்றது. திருமலையில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் 7 மலைகளில் ஒன்றான வெங்கடாசலபதியின் பிரசித்தி பெற்ற திருத்தலம். மூன்றாவதா பார்க்க போறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். இது திரிவிக்ரமனின் அவதார் ஸ்தலம் என்ன பெருமையை கொண்டது. 100 கால மண்டபம், அத்திவரதர் உற்சவம் ஆகியவை இக்கோயிலின் சிறப்புகள். நான்காவதா பார்க்க போறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில். இது கிருஷ்ணரின் சாரதியான அர்ஜுனனுக்கு காட்சி அளித்த ஸ்தலம் என்ன பெருமையை கொண்டது. சென்னையில அமைந்துள்ள இந்த திருத்தலம் பஞ்ச பார்த்தசாரதி கோயில்களே ஒன்று. ஐந்தாவதா பார்க்க போறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இது பெருமாளை மணக்க வேண்டி திருமாலை நோன்பு நோற்ற ஆண்டாளின் அவதார ஸ்தலம் என்ன பெருமையை கொண்டது. ஆண்டா அருளிய திருப்பாவை இங்கு பிரசித்தி பெற்றது. ஆறாவதா பார்க்க போறது திருக்கோஷ்டியூர் சம்மிய நாராயண பெருமாள் கோவில். இது திருமங்கையாழ்வார் பிறந்த புண்ணிய பூமி. இங்கு பெருமாள் சம்மிய நாராயணனா அருள் பாலிக்கிறார். ஏழாவதா பார்க்க போறது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில். இது உலகிலேயே மிகவும் விலை மதிப்பான பொக்கிஷங்களை கொண்ட கோயில் என்ன பெருமையை கண்டது. இங்கு பெருமாள் அனந்தன் எனும் பாம்பின் மேல் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். எட்டாவதா பார்க்க போது திருவிஞ்சலூர் விச்சாரண்யேஸ்வர் கோவில். இது பிரம்மாவிக்கு வேதங்களை உபதேசித்த ஸ்தலம் என்ன பெருமையை கொண்டது. இங்கு பெருமாள் விச்சாரண்யேஸ்வராக வேதங்களை ஏந்தி நின்ன கோலத்தில் காட்சி தருகிறார். 9வதா பார்க்க போறது திருக்கடமல்ல ஸ்தல சயன பெருமாள் கோவில். இது பெருமாள் கடலில் மூழ்கி சயனித்த ஸ்தலம் என்ன பெருமையை கொண்டது. இங்கு பெருமாள் ஸ்தல சயன பெருமாளாக காட்சி தருகிறார். 10வதா பார்க்க போறது திருப்புல்லானி ஆதிஜெகநாத பெருமாள் கோவில். இது ராமரின் பாதங்களை கழுவ லட்சுமணன் கடலில் தோண்டிய ஸ்தலம் என்ன பெருமை கொண்டது. இங்கு பெருமாள் ஆதிஜெகநாத பெருமாளா காட்சி தருகிறார். இப்படி நம்ம தமிழ்நாட்டோட சிறப்பு மிக்க 10 திவ்ய தேசங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கோவிலும் தனித்தன்மையோட அழகோட ஆன்மீகத்தோட நம்மை கவர்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்காக வருது. நம்ம பயணத்தை தொடருங்க.